வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் ரகமே ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா அதிமுக செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசும் பொருளாக பார்த்திங்கன்னா ஆகவே இல்லை. ஓபிஎஸ் சசிகலா பற்றி பேசலை. இது ஒரு சம்பிரதாயம், வருஷத்துக்கு 2 முறை கூட்டணும், அதனால தான் பார்த்திங்கன்னா கூட்டியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலை பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சந்திக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல சொத்துக்கள் வாங்கியிருக்காங்கன்ற லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டார் பார்த்திங்களா, அதே மாதிரி அதிமுக ஃபைல்ஸ் வெளியிட போகிறாங்க. இது வந்து டிசம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக டெல்லி போயிருந்தார்ல எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விவரத்தை சொல்ல தான் வந்து அண்ணாமலை போயிருந்தார். எடப்பாடி பழனிசாமியோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அது எடப்பாடி பழனிசாமியில் கை வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா டெல்லி வந்து கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஆனால் முன்னாள் அமைச்சர்களுக்கு பார்த்திங்கன்னா சிக்கல், அதெல்லாம் ஒரு 3 முன்னாள் அமைச்சருக்கு மிகப்பெரிய சிக்கல். செந்தில் பாலாஜி நிலைமை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியில் எதுக்கு கையை வைக்க மாட்டாங்கன்னா, அவங்க கையை வைக்க போகிறதே பார்த்திங்கன்னா சம்மந்தி மேலே, அதாவது எடப்பாடியோட சம்மந்தி மேலே. அவர்தான் கான்ட்ராக்ட் வாங்கியிருந்தார். ஸோ அவர் மேலே கை வச்சா எடப்பாடி பழனிசாமி துடிச்சு போயிடுவான்ற ஒரு விஷயம் வெளியே இருக்குது. அதே மாதிரி மிதுன் மேலே கை வச்சா எடப்பாடி பழனிசாமி நொறுங்கி போயிடுவார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வைக்கிற ஒரு சூழ்நிலை வரும். பாஜக காண்டி பார்த்திங்கன்னா ஓட்டு கேட்குற சூழ்நிலை பார்த்திங்கன்னா தள்ளப்படுவார்ன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்படுது. இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம பார்த்துருப்போம், அதிமுகவோட பார்த்திங்கன்னா பாஜக கொஞ்சம் முன்னேறி இருக்குது. இப்போ 2026 கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எதிர்கட்சியாக பார்த்திங்கன்னா பாஜக தான் வரும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா திமுக தான் திருப்பி ஆட்சிக்கு வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு அதிமுக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு பார்த்து போயிடுச்சு. அது யாருனாலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓபிஎஸ் சசிகலா இணைச்சு பாஜகவோட கூட்டணி வச்சு திருப்பியும் பார்த்திங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்குது தமிழ்நாட்டில்ன்றதை காமிக்கணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கான வாய்ப்பு கம்மி தான்றாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருமே பேட்டி கொடுப்பாங்க, அதாவது பரபரப்பாகும் செயற்குழு கூட்டம்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் ஒன்றுமே பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே இல்லை. எல்லா முன்னாள் அமைச்சர் சொல்ல விஷயம் என்ன பார்த்திங்கன்னா 2 முறை பார்த்திங்கன்னா செயற்குழு கூட்டம் எப்பயுமே வந்து வருஷத்துக்கு கூப்பிடணும், அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கூப்பிட்டோம், பெரிய லெவலில் தீர்மானம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சப்பையாக முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற தொகுதிக்கு மாறும் மாவட்ட செயலாளர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை, ஓபிஎஸ் சசிகலா இணைப்பு, இது முன்கூட்டியே இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மீடியாவில் வெளியாகிருச்சு. யூடியூப்பில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இதை பற்றியே பேசியிருந்தாங்க. செயற்குழுவில் இது மிகப்பெரிய ஒரு பூம்பம் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் மட்டும் பேச வேணான்ற எடப்பாடி பழனிசாமி முடிவு கொண்டார். அது பேசினா முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அந்த செய்தியெல்லாம் வெளியாச்சு பார்த்திங்கன்னா எல்லா செயற்குழு உறுப்பினர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுத்துருவான்ற முன்னெச்சரிக்கையாக பார்த்திங்கன்னா இதை பேச வேணாம், சும்மா வந்து சாஸ்திரத்துக்கு சம்பாரத்தைக்கு முடிச்சிடலான்ற மாதிரி எண்ணத்துக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த செயற்குழு கூட்டத்தை அழுங்காமல் குழுங்காமல் பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிட்டாரு. இதுலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த சொத்துக்கள்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இங்கே வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஸோ இந்த மாதிரி பகுதிகளில் பார்த்திங்கன்னா மலேசியாலலாம் வாங்கி போட்டு குவிச்சு வச்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஃப்ரீடமாக விட்டார். முன்னாள் அமைச்சரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்தந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இறக்கி விட்ருக்காங்க. நம்ம தெரியும் அதிமுக ஆட்சி காலகட்டத்திலே வந்து எஸ்பி வேலுமணியோட மகன் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டரில் போகிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வெளியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மிஞ்சுற அளவுக்கு எல்லாருமே சொத்து சேர்த்து வச்சுட்டாங்களோன்னு. ஸோ அதிமுக பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதில் பாதாளக்கு போயிடுச்சு. அது வந்து எந்திரிச்சு மீண்டு வரதுன்றது கஷ்டன்ற மாதிரி தான் விஷயங்கள் வெளியாகிட்டுருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும். அப்படி உருவாக்கணும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை. ஓபிஎஸ், சிபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களோட பணிப்பொரு முடிகிற மாதிரி இல்லை. இப்போ எடப்பாடியோட பார்த்திங்கன்னா தலைமை பதவிக்கு பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் அது வந்து உட்கட்சி மோதல் விஸ்வரூபம் எடுத்து மோதல் பார்த்திங்கன்னா திருப்பியும் எடப்பாடி அணியில் பிளவு வந்தால் மட்டும்தான் சசிகலா ஓபிஎஸ் இணைப்பு குறித்தே பார்த்திங்கன்னா வெளியாகுன்றாங்க. ஸோ இது நடக்குமா கேட்டிங்கன்னா இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு யார் கையில் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அமைதியாகி அப்படியே கடந்து போயிடுறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது. சசிகலாவோட சுற்றுப்பயணம் ஓரளவுக்கு வெற்றியை தந்திருந்தாலுமே
ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த பொதுச்செயலாளர் பதவியை வழக்கத்தை நம்பி தான் இருக்கார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அணியாக இருக்க எஸ்பி வீரமணி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ்க்கு வந்து இணைச்சிடலாம், ஒரு பதவியை கொடுத்துடலான்ற மாதிரி. ஆனால் ஓபிஎஸ் இணையறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இணைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக இந்த பொதுச்செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா போட்டார்லாம் அதெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை வந்து பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த வழக்கு தான். எடப்பாடி பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போட வச்ச வழக்கே அதுதான். மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாளர் போகிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் சாத்தியம் இல்லைன்றாங்க. சசிகலா ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இனியும் வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறன்ற ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. பிஜேபி பார்த்திங்கன்னா இந்த அதிமுக ஃபைல்ஸ் ரெடியாக வச்சுருக்காங்கல்ல, இதுதான் இப்போ சிக்கலாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பாஜகவோட பணிஞ்சு தான் போகிற ஒரு சூழ்நிலை. இந்த பிளான்லாம் பார்த்திங்கன்னா டெல்லி போட்டு கொடுக்குறது கிடையாது, அண்ணாமலை தான் போட்டு கொடுத்துருக்காரு. இதனாலவே பார்த்திங்கன்னா பாஜக தலைமையில் 2026 பார்த்திங்கன்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க செல்லூர் ராஜெல்லாம் சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி இல்லைன்ட்டார். செல்லூர் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, பாஜக தலைமையில் அதிமுக கூட்டணி வந்து அமைஞ்சிச்சேன் நான் நான்கு செத்துருவேன்ற மாதிரி. இப்போ சாகுற அளவுக்கு தான், நாண்டு சாகிற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஒன்றில்லாத அதிமுகவில் பார்த்திங்கன்னா பாஜக பூந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்திங்கன்னா போயிடுச்சா அதிமுக மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சி இல்லாமல் போயிடும். ஸோ இதுக்காக ஒரே அதிமுக பார்த்திங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கி பாஜகவை எதிர்க்கணும், பாஜக தங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும், பாஜகவுக்கு இவ்வளோ தான் சீட்டு தருவோன்ற மாதிரி வந்து கண்டிஷன் போட்டு மிகப்பெரிய நெருக்கடி வந்து அதிமுக கொடுத்தா மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதிமுக மிகப்பெரிய லெவலில் மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சசிகலாவோ ஓபிஎஸோ எடப்பாடியோ இல்லை டிடி தினகரன் பார்த்திங்கன்னா எதிர்க்க மனநிலை இல்லை. அப்போ புதிய நபரை பார்த்திங்கன்னா தேர்வு பண்ணணும். ஸோ ஊழல் இல்லாத ஒரு நபரை, அப்படி ஊழல் இருக்கான தான் பார்த்திங்கன்னா காசு அடித்தான தான் இவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. அதிமுகன்ற மிகப்பெரிய வச்சு ஜெயலலிதா இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்போ இருக்க சூழ்நிலை டிஎம்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை சிக்கிருந்த கலாச்சார விஷயம், ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்கள்கிட்ட வந்து எடுத்துரைச்சா அவங்கள தோற்கடிக்கிறாங்க. அதிகப்படியான வாய்ப்பு இருந்தும் எடப்பாடி பழனிசாமி நழுவு விட்டாரோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பேசுகிறது இல்லை. பாஜக பேசியிருந்தாங்க, இப்போ அமைதியாக இருக்கார். பாஜக பார்த்திங்கன்னா தலைவர் பொறுப்பு பார்த்திங்கன்னா தூக்க போகிறாங்கன்ற மாதிரி விஷயம் வெளியே இருந்துச்சு. அதனால பார்த்திங்கன்னா டெல்லி போயிட்டு வந்துரு. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதிமுக ஃபைல்ஸும் தட்டி விட்டதாக சொல்கிறாங்க. ஸோ பாஜக தலைவரை பார்த்திங்கன்னா அண்ணாமலை துறக்க வாய்ப்பு இருக்குது. அவர் படிக்க போகிறனால பார்த்திங்கன்னா செயற் தலைவராக பார்த்திங்கன்னா யாராச்சும் ஒருத்தரை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. செயற் தலைவராக பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நைனா நாகேந்திரன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அது நடக்குமா சாத்தியமாக கேட்டிங்கன்னா அது நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அவர் ஏற்கனவே அதிமுக முன்னாள் அமைச்சர் இருந்தவர். அப்புறம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இணக்கம் காமிக்கிறதுக்காண்டி அவர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் இருக்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா மேலும் பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலை நெருக்கடி கொடுக்குற வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பியும் கூட்டணி அமைச்சார்னா சொந்த கட்சியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தலைமையை மதிக்க மாட்டாங்க. இது பரவலாக பார்த்து பேசப்படுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கூட்டணி வைக்கிற ஒரு தருணம் வந்துருச்சு. 2025 ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அந்த அதிமுக ஃபைல்ஸ் வரிசையாக 20 முன்னாள் அமைச்சருக்கு ஃபைல்ஸ் வெளியாக போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.